ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்திய நியூசிலாந்து 3வது T20 மேட்ச் பார்த்தீங்களா? பார்த்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகியிருப்பீங்க. ஏன்னா இப்படி ஒரு மேட்ச்சை நாம் எதிர்பார்க்கவே இல்லை. நியூசிலாந்து ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடிச்சு நம்ம பசங்க அதை ஒரு மேட்ச் மாதிரியே விளையாடலை. ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுற மேட்ச் மாதிரி அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. முதல்ல பேட்டிங் ஆடின நியூசிலாந்து 153 ரன் எடுத்தப்போ சரி ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் நம்ம பவுலர்ஸ் இன்னைக்கு வேறு லெவல். முக்கியமாக பும்ரா மனுஷன் ஸ்பெல் போடும்போது பேட்ஸ்மேன்கள் எல்லாம் கண்ணை காட்டி காட்டில் விட்ட மாதிரி நின்றுட்டே இருந்தாங்க. பிஷ்னாய் அந்த கூகுளியை போட்டு நியூசிலாந்து மிடில் ஆர்டரை அப்படியே காலி பண்ணிட்டாரு. ஆரம்பத்திலேயே சஞ்சு அவுட் ஆனப்போ ஒரு நிமிஷம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அபிஷேக் சர்மா இருக்காரு, ஐயோ சாமி, என்ன அடி! கிரவுண்டில் எந்த பக்கம் பார்த்தாலும் பால் சிக்ஸர் தான். இவருக்கு சப்போர்ட் பண்ண நம்ம கேப்டன் ஸ்கை வழக்கம் போல் அவரோட 360 டிகிரி ஷாட்டில் மைதானத்தையே சுற்றி சுற்றி அடித்தார். யோசிச்சு பாருங்க, 150க்கு மேலே டார்கெட் இருந்தும் அதை வெறும் 10 ஓவர்லேயே அடித்து முடிச்சிட்டாங்கன்னா நம்ம பேட்டிங் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்குன்னு. இதோட இந்தியா 3-0ன்னு சீரீஸை முழுசாக கைப்பற்றிட்டாங்க. நியூசிலாந்து டீம் இப்போது என்ன பண்ணுறாதுன்னு தெரியாமல் கிளம்பிட்டு போயிருக்காங்க. இந்த மேட்ச்சில் உங்களுக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது? அபிஷேக் சர்மாவோட அதிரடியா இல்லை பும்ராவோட ஸ்பெல்லா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.